வணக்கம் நண்பர்களே, நீங்களாம் அப்படி சும்மா இருக்கிறீங்களோ? இன்றைக்கு நான் உங்களுக்கு கடலோட சுட்டு காட்ட போகிறேன். அதுக்கு இந்த கிரைண்டரில் போட்டுக்கணும். இதை மூத்திரம் நல்லா பட்டா அடிக்கணும். அப்புறம் 2ஆம் தரம் லைட்டாக இதை அடிச்சிங்கன்னா சரி. அதுக்கு அடித்து போட்டு போடுறதுக்கு கொஞ்சம் கடலையும் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு இஞ்சி இருக்குது. அதுக்கு பிறகு வெங்காயம், பெருஞ்சீரகம், சித்திரை மிளகா நீங்கள் பச்சையாக போட நான் வறுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னால் சுவையாகவும் இருக்கும். அந்த சித்திரை மிளகா மனம் காய்கள் இருக்காது, வறுத்து போட்டால் சுவையாக இருக்கும். இப்போ மிக்சரில் போட்டு அடிக்கிறேன் கடலையை. இப்போ இந்த கடலை இந்த பாத்திரத்தில் அடித்து எடுத்துக்கிறேன். அதுக்கு என்னென்ன கிடக்கணுன்றதுக்கு வச்சுக்கிறேன். பெருஞ்சீரகம், மிளகாய் வறுத்து அடித்து வச்சுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான உப்பு. முதல்ல உப்பை சேர்க்க போகிறேன். ஒரு கரண்டி, 1.5 கரண்டி நான் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களை அளவுக்கு ஏற்ற உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த வறுத்து அடித்து வச்சுக்கிற மிளகாயம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பச்சையாக போடலாம், அது கூட இருக்கும். வறுத்து போட்டால் கொஞ்சம் சுவையாக இருக்கும். சித்தல் மிளகாய் அந்த மனம் இருக்காது, பச்சை மனம் சுவையாக இருக்கும். இப்போ இந்த வைஃப் என்ன ஒரு 2 வாரம் போட்டுருக்கா. எல்லாம் முடிஞ்சது கூட நான் என்ன மாதிரி என்னதை போடுறேன். இப்போ இந்த வடை பொரிஞ்சன் இருக்குது, மூத்திரம் போட்டுருக்குது. இப்போ இந்த வடை பொரிஞ்சு மூத்திரம் எடுக்கலாம். இது ஈஸியான சுலபமான வேலை. நீங்களும் செய்து பார்க்கலாம். கண்ண நேரம் மிளகத்தையில் தென்புற மத்தியிலும் கடலை ஊற போட்டீங்கன்னா காணும். இப்போது கடலை விட ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு சுவைத்து மாளுங்கள். ஈஸியான வேலை, குயிக்கான வேலை. நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்த மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.